கல்வி அறிவு பண்பை தரும் என்பார்கள். அதிலும் புனிதமான தொழில் என்று போற்றப்படும் டாக்டர்களே பயங்கரவாதிகளாக இருப்பது பாதுகாப்பு ஏஜென்சிகளுக்கே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சில தினங்களுக்கு முன் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருந்த 2 டாக்டர்கள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து நடத்திய சோதனையில் 350 கிலோ வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டன. இவர்களில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அகமது மொஹிதீன் சையத் என்பவரிடம் ரிசின் என்ற நச்சுப் பொருளை பிரித்தெடுக்கும் ஆமணக்கு எண்ணெய் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்ட டாக்டர் அடில் ரத்தோரின் லாக்கரில் வெடி மருந்துகள் மற்றும் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் முஜாமில் சகில் கைது செய்யப்பட்டார். சகிலிடம் நடத்திய விசாரணையில் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் 2900 கிலோ அமோனியம் நைட்ரேட் மற்றும் டெட்டனேட்டர்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து பதேபூரில் உள்ள இஸ்லாமிய இமாம் ஒருவர் வீட்டிலும் சோதனை நடத்தியதை தொடர்ந்து டாக்டர் ஷக்கீன் என்ற பெண் டாக்டரிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. டாக்டர்களை தங்களது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது ஒன்றும் ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு புதியதல்ல. 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான அரசு வந்தவுடன் பயங்கரவாதத்திற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதன் பிறகு நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான வேட்டை தீவிரமாக்கப்பட்டது. அதன் பிறகே இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் டாக்டர்களை பயங்கரவாதத்திற்கு பயன்படுத்த தொடங்கியது. 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மத்திய மற்றும் தெற்காசியாவுக்கான ISIS உடன் வைத்திருந்த தொடர்புகளுக்காக பெங்களூரில் ஒரு கண் மருத்துவர் அப்துல் ரஹ்மான் கைது செய்யப்பட்டார். அதே காரணங்களுக்காக 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதம் புனேவை சேர்ந்த மயக்க மருந்து நிபுணர் அட்னான் அலி கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ராஞ்சியில் உள்ள ஒரு மருத்துவமனையின் கதிர் இயக்கவியல் துறையில் பணிபுரிந்த இஷ்தியாக் அகமது அல்-கொய்தாவுடன் தொடர்பு வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் கைதான டாக்டர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பயங்கரவாத அமைப்புகளின் தலைமையில் இருந்து அடுத்த உத்தரவு வரும் வரை காத்திருக்கும்படி கூறப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான சதி திட்டங்கள் பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் மூலம் காஷ்மீரில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது என்று கூறப்படுகிறது. சமூகத்தில் பெரிய அந்தஸ்துடன் வாழும் அதிக கல்வியறிவு பெற்றவர்களை மதத்தின் பெயரில் மூளைச்சலவை செய்து பயங்கரவாத திட்டங்களுக்கு பயன்படுத்தும் போது அவர்கள் பற்றி சந்தேகம் வருவதில்லை என்பதால் அதிக கல்வியறிவு பெற்றவர்களை தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்துவது தற்போது அதிகரித்து வருவது தெரியவந்துள்ளது. இங்கிலாந்தில் MI5 பயங்கரவாத கண்காணிப்பு பட்டியலில் 39,000 முஸ்லிம்கள் இருப்பதாகவும் அதில் 13,000 முஸ்லிம் டாக்டர்கள் இருப்பதாகவும் முஸ்லிம் டாக்டர் ஒருவர் பயங்கரவாதியாக இருப்பதற்கான வாய்ப்பு 3 மடங்கு அதிகம் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்தில் கைது செய்யப்பட்டுள்ள 5 பேரும் MBBS படித்த டாக்டர்கள். இவர்கள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பயங்கரவாதத்திற்கு கல்வியுடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பயங்கரவாதத்துக்கு மதத்துடன் தொடர்புண்டு. எனவேதான் குறிப்பிட்ட மதத்தில் டாக்டர்களும் பயங்கரவாதிகளாக உள்ளனர் என விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன.